ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 2 எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னர் இதை சாப்பிட்டீங்கன்னா நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, என்னோட அம்மா யங் ஏஜில் இந்த கிரேட் கியூ எம்பையர்லேயே அழகான பொண்ணாக இருந்தாங்க. ஈவன் எம்பரர் கூட எங்கள் அம்மாவோட அழகை பற்றி கேள்விப்பட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் என்னோட அம்மாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போய் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா 3 வருஷம் கழித்து இந்த ஃபேமிலிக்கு திரும்பி வந்தாங்க, அதுவும் கையில் ஒரு குழந்தையோட. அப்போ குயின் ஃபேமிலியில் இருந்த யாருமே எங்கள் அம்மாவை ஏற்றுக்கலை, இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்ப தான் நினச்சாங்க. ஆனால் என்னோட கிராண்ட்ஃபா மட்டும் எங்களை ஏற்றுக்கிட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இப்போ இந்த குயின் ஃபேமிலியிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னர் இந்த தடவை உன்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியலன்னு கவலைப்படாத, உனக்கு இன்னும் நிறையா டைம் இருக்குது, கோவப்பட்டு யார் கூடயும் ஃபைட் பண்ணாத, பிளட் லைன் அவைக்கன் ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, அம்மா சொல்கிறதும் சரிதான், இந்த குஞ்சன் ஒரு கிரேட் மார்ஷியல் ஆர்ட். கியூ எம்பையர் அகாடமியில் பிளட் லைன் அவைக்கன் செரிமோனி நடக்கும் போது இவனோட பிளட் லைன் அவைக்கன் ஆகலை. சில நாட்களுக்கு முன்னாடி பிளட் லைன் அவைக்கன் செரிமோனி நடந்தது, அப்பையும் இவனோட பிளட் லைன் அவைக்கன் ஆகலை. ஆனால் நான் என்னோட ஃபாஸ்ட் லைஃப்பில் கிரேட் எம்பரர் பிளட் லைன் மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர், எனக்கு இந்த பிளட் லைனை அவைக்கன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனாக இல்லைனாலும் பரவாயில்ல, அம்மா எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த சின்ன விஷயம்லாம் என்னை எதுவும் பண்ணாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற மாரியே இருக்குது. நம்ம ஹீரோட அம்மாவும் போய் கதவை திறக்கிறாங்க. அப்போ வெளியே இருந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, பிக் லேடி எதுக்காக கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, யாஞ்சி இப்போ தான் சென்னர் கிளம்புனா, அவனோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, சத்தமாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு யாஞ்சி யங் மாஸ்டர் கிளம்பிட்டாரா, நல்லது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த பிளேஸோட மாஸ்டர் என்னோட அங்கிள் தான், அவரோட ஒய்ஃபோட சர்வெண்ட் தான் இந்த யாஞ்சி. லேடி ஜாவ் அம்மாவையும் என்னையும் இந்த ஃபேமிலியை விட்டு வெளியேற்றுறதுக்கு நிறையா வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ யாஞ்சி மனசுக்குள்ளேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிட்டில் ராஸ்கல் இந்த மாரியெல்லாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் சென் நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, பிக் லேடி மேடம் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க, உங்களோட ப்ராமிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னர் நீ ரெஸ்டடு, அம்மா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எங்கே போகிறீங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். கவலைப்படாத, நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், அம்மாவை யாரும் தொல்லையும் பண்ண மாட்டாங்க, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், லேடி ஜாவோவுக்கு நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு யாஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி செத்த உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னோட அம்மா என்னோட மேடத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, லார்டு கியூவை மீட் பண்ணுறேன்னு, லார்டு கியூ இப்போ லிவிங் ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, லார்டு கியூவா, ஜாவோ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அப்புறம் நீ இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யாஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ என்ன சொன்ன பிக் லேடி, உங்களோட பையனை பார்த்தீங்களா என்ன சொல்கிறான்னு, நீங்கள் தான் எங்களோட மேடத்துக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க லார்டு கியூவை மீட் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இம்பாசிபிள், எங்கள் அம்மா ஜாவோவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அப்புறம் எப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது நீ உன் அம்மாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா, சென்னர் கோவப்படாத, உன்னோட பாடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்குது, அம்மா போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அன்கான்சியஸாக இருக்கும் போது உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னோட அம்மா வெக்கமே இல்லாமல் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக எங்கள் மேடத்தோட ரூமுக்கு முன்னாடி நின்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, லேடி ஜாவோ இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மா நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா, போதும் நிறுத்து, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனோட அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அப்புறம் நீ மரியாதையாக அங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.